ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்று வந்து லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால் நேற்று ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கீ ரோஸ்ட், அப்புறம் மட்டன் கிரேவி இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் ப்ரிப் பண்ணி வச்சுட்டேன். மட்டன் குழம்புக்கு கிரேவி மசாலா அரைச்சி வச்சுட்டேன். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மெயின் இன்க்ரீடியண்ட்டே அதான் பிரியாணிக்கே. நார்மல் சில்லி கூட போடலாம், அது காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் காஷ்மீரி சில்லி அரைச்சி வச்சுருக்கேன். அது சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அங்கே குழம்பு பண்ணுறதுக்கும் வச்சுட்டேன் பேரலாக. நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சைடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. குழம்பு மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருந்தேன். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கலர் லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கணும், நல்லா வாசனை வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாக விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு மட்டன் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன். உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருந்தேன். இப்போ அந்த மட்டனை சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் கலரில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் மிஸ் ஆயிடுச்சு. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அது நல்லா மசிஞ்சு வேகணும் தக்காளி. அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இங்கே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். இங்கே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சில்லி பேஸ்ட் போடணும். காஷ்மீரி சில்லி அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே, இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் அதை அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதனால் மஞ்சள் தூள் போட்டு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன் இதில் தயிர் சேர்க்குறதுக்கு, நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்துருந்தேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இங்கே குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு திக் கன்சிஸ்டன்சிக்கு. லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்திங்கன்னா அது குருமா டேஸ்ட்டுக்கு வந்துடும். இங்கே நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மட்டன் தண்ணி ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்பு. ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அந்த அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் 1 கப்புக்கு 1.5 கப் அரிசி தண்ணி சேர்த்து லெமன் பிழிஞ்சு விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தால் போதும். மீடியமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கும், அடி பிடிக்காமையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தது டேஸ்ட்டு.
லாஸ்ட்டாக நெய் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நெய் ஊற்றலை அன்றைக்கி. நல்லா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவும் அடி பிடிக்காமல் சாப்பிட்டா நல்லா வெந்து வந்திருந்தது. என் பையன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக நாங்கள் பீச் போயிருந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிளானட் ஒரு 2-3 பிளானட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு, அதனால் பார்க்க முடியல. அந்த நிலா வெளிச்சத்துக்கு பார்த்திங்களா நல்லா வெளிச்சமாக நல்லா இருந்தது. அந்த பீச், அந்த நிலா வெளிச்சம் அந்த பீச்சில் பட்டு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். என் பையனும் ஹஸ்பண்டும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த கடல் அலைக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, மதியானமே நைட்டுக்கும் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். தோசை இட்லி ஊற்றி ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றி மட்டன் குழம்பு வச்சு சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயில்டாக போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.